ஓகேம்மா. நெக்ஸ்ட் கண்டினியூஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. h equal to f on 0,1, h equal to y on y 1,2, f equal to g on 0,1 intersection 1,2ன்னு சொல்லியிருக்காங்க. therefore f and g are continuous சொல்லியிருக்காங்க. சரியா? என்னமா சொல்லியிருக்காங்க? 1,2 0 f வந்து h equal to f on 0,1 h equal to y h equal to g f வந்து நம்ம என்ன சொல்லுவோம் 0,1 சொல்லியிருக்கோம். அதே வந்து g வந்து என்ன சொல்லியிருக்கோம் 1 equal to 1,2 சொல்லியிருக்கோம். சரியா? அப்போது நம்ம f equal to gன்னு எடுத்திங்கன்னா நமக்கு என்னம்மா வரும்? நமக்கு அப்போது 0,1 intersection 1,2ன்னு சொல்லலாமா? therefore f and g are continuous சொல்லியிருக்காங்க. by Pasting lemma, இது ஆல்ரெடி நேமிங் தியரம்மா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நேமிங் தியரம் which is also continuous, therefore equivalence is a transitive சொல்லியிருக்காங்க. therefore equivalence is a equivalence relation சொல்லியிருக்காங்க. சரியா? என்ன தியரம்? நெக்ஸ்ட் தியரம் பாருங்கம்மா. The path component of x are path connected distance subspace of x ன்னு சொல்லியிருக்காங்க. when union is belongs to x ன்னு சொல்லியிருக்காங்க. there exists each non-empty path connected subspace of x intersects only one of them சொல்லியிருக்காங்க. அது என்ன proof of star அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முன்னாடி தியரம், இந்த தியரத்துக்கு முன்னாடி தியரம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ன்ற தியரம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the components of x are connected distance surface of xன்னு சொல்லியிருக்காங்க. whose union is xன்னு சொல்லியிருக்காங்க. each non-empty connected subspace of x intersects only one of them சொல்லியிருக்காங்க. இந்த தியரம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டுக்கிறோம். அதே தான் இங்கேயும் நம்ம ப்ரூஃபாக எழுத போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தியரம் அவரோட ப்ரூஃபை அப்படியே இங்கே எழுத போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா. நெக்ஸ்ட் தியரம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். the space x is a locally connected சொல்லியிருக்காங்க. if and only for every open set u of x each component of u is in open in xன்னு சொல்லியிருக்கோம். சரி, என்னம்மா சொல்லியிருக்காங்க? ஸ்பேஸ் எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இஸ் லோக்கல்லி கனெக்டட்னு சொல்லியிருக்கோம். இஃப் அண்ட் ஒன்லி ஃபார் எவ்ரி ஓப்பன் செட் யூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். சரி, அப்போ யூ ஆஃப் எக்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லியிருக்கோம் அதில் இருக்கிற காம்பனண்ட் வந்து ஆஃப் யூ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ப்ரூஃப் பார்த்திங்கன்னா லெட் எக்ஸ் பி ஏ லோக்கல்லி கனெக்டட்னு சொல்லியிருக்கோம். லெட் ஏ பி ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். லெட் சி பி ஏ காம்பனண்ட் ஆஃப் யூன்னு சொல்லியிருக்கோம். டு ப்ரூவ் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம எக்ஸ் வந்து லோக்கல்லி கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் அதில் இருக்கிற ஏ வந்து என்ன சொல்லியிருக்கோம் ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். லெட் சி பி ஏ காம்பனண்ட் ஆஃப் யூன்னு சொல்லியிருக்கோம். சரியா? அப்போது சி வந்து என்ன சொல்லியிருக்கோம் காம்பனண்ட் ஆஃப் யூன்னு சொல்லியிருக்கோம். டு ப்ரூவ் சி இஸ் ஓப்பன் சொல்லியிருக்கோம். லெட் எக்ஸ் பிலாங்ஸ் சின்னு சொல்லியிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு x belongs u since c is a component of u ன்னு சொல்லியிருக்கோம். there exists a neighborhood u v of x. there exists v is connected v contained in u ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா v is connected சொல்லியிருக்கிறோம். connected and ends it if intersect only one component சொல்லியிருக்கோம். and ends if can intersect only one component சொல்லியிருக்கோம். சரியா? therefore v intersection c not equal to ன்னு சொல்லியிருக்காங்க. v contained in c ன்னு சொல்லியிருக்கிறோம். சரியா? இப்போ v intersection c வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம that is not equal to ன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ v is a neighborhood of x such that x belongs v contains c ன்னு சொல்லியிருக்காங்க. that is equal to c is open சொல்லியிருக்காங்க. hence each component of u வந்து என்னமா சொல்லியிருக்காங்க is open சொல்லியிருக்காங்க. conversely suppose each components of every open set is open சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லியிருக்காங்க
hence each component of U வந்து நம்ம சொல்லியிருக்காங்க is open சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ conversely suppose each component of every open set is open சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிற ஒவ்வொரு காம்பனண்ட்டும் எவ்ரி ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டு ப்ரூவ் எக்ஸ் இஸ் லோக்கல்லி கனெக்டட் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். சரியா? அப்போது let x belongs capital X and let U be a open set of xன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். அப்படி நம்ம சொல்லியிருக்கோம் x belongs capital Xன்னு சொல்லியிருக்கோம் and let U be வந்து நம்ம சொல்லியிருக்கோங்க ஓப்பன் செட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். சரி, அதில் இருக்கிற காம்பனண்ட் ஆஃப் யூ வந்து நம்ம சொல்ல இஸ் ஓப்பன். லெட் சி பி ஏ காம்பனண்ட் ஆஃப் யூ கண்டெய்னிங் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ என்ன சொல்லியிருக்கோம் நம்ம எக்ஸ் பிலாங்ஸ் கேபிட்டல் எக்ஸாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற யூ வந்து நம்ம சொல்லியிருக்கோங்க ஓப்பன் செட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஈச் காம்பனண்ட்ஸ் ஆஃப் யூ இஸ் ஓப்பன். லெட் சி பி ஏ காம்பனண்ட் ஆஃப் யூ கண்டெய்னிங் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் சி contained in Uன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க and open in C and connected சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. therefore X is a locally connected at Xன்னு சொல்லியிருக்காங்க. hence X is a locally connected சொல்லிட்டு அப்போ X belongs C இருந்துச்சுன்னா C வந்து இதில் இருக்குன்னு நமக்கு Uவில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க Cலையும் ஓப்பன் சொல்லியிருக்காங்க and connectedன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. therefore X is a locally connected at Xன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. hence X is a locally connected சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, the space X is a locally path connected இருந்துச்சுன்னா if and only for every open set U of X each path components of U is open in Xன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ ஸ்பேஸ் வந்து எக்ஸில் வந்து லோக்கல்லி பாத் கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா if and only if சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் அதில் இருக்கிற ஓப்பன் செட் வந்து U of X வந்து ஈச் பாத் காம்பனண்ட் ஆஃப் U வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. the proof of the above theorem instead of connected and components to path connected and path components சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் தியரம் பாருங்க. if X is a topological space ன்னு சொல்லியிருக்காங்க when each path component of X lies in a component of X ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம X வந்து டோபாலஜிக்கல் ஸ்பேஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற பாத் காம்பனண்ட் ஆஃப் X வந்து நம்ம சொல்லியிருக்காங்க லைஸ் இன் ஏ காம்பனண்ட் ஆஃப் Xன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இஃப் எக்ஸ் இஸ் லோக்கல்லி பாத் கனெக்டடாக இருந்துச்சுன்னா தென் தி காம்பனண்ட் அண்ட் பாத் காம்பனண்ட் ஆஃப் எக்ஸ் ஆர் தி சேம் சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ லோக்கல் பாத் கனெக்டடாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற காம்பனண்ட் வந்து நம்ம சொல்கிறோம் பாத் காம்பனண்ட் ஆஃப் எக்ஸ் சேம் சொல்லியிருக்காங்க. சரியா? ப்ரூஃப் பாருங்கள். லெட் சி பி ஏ காம்பனண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ப்ரூஃப் பாருங்கள். லெட் சி பி ஏ காம்பனண்ட் ஆஃப் எக்ஸாக இருந்துச்சுன்னா லெட் எக்ஸ் பிலாங்ஸ் சி அண்ட் லெட் பி பி கனெக்டட் ஆஃப் எக்ஸ் கண்டெய்னிங் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நவ் பி இஸ் பாத் கனெக்டட் அண்ட் ஹென்ஸ் பி இஸ் கனெக்டட்னு சொல்லியிருக்காங்க. சரியா? தட் இஸ் ஈக்குவல் டு பி இஸ் கனெக்டட் இன் த காம்பனண்ட் சின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் பி கண்டெய்ன்ட் இன் சின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ பி வந்து பாத் கனெக்டடாக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறோம் பி வந்து கனெக்டட்னு சொல்லியிருக்கிறோம். பி இஸ் கனெக்டட் இன் த காம்பனண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். லெட் சி பி ஏ காம்பனண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. லெட் எக்ஸ் பிலாங் சி அண்ட் பி பி கனெக்டட் ஆஃப் எக்ஸ் கண்டெய்னிங் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நவ் பி இஸ் பாத் கனெக்டடாக இருந்துச்சுன்னா அண்ட் ஹென்ஸ் பி இஸ் கனெக்டட்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து பாத் கனெக்டடாக இருந்துச்சுன்னா அண்ட் ஹென்ஸ் பி இஸ் கனெக்டட்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு பி இஸ் கனெக்டட் இன் த காம்பனண்ட் சின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் பி கண்டெய்ன்ட் இன் சின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் எக்ஸ் இஸ் எ லோக்கல்லி பாத் கனெக்டடாக இருந்துச்சுன்னா தென் பி ஈக்குவல் டு சின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வந்து லோக்கல்லி பாத் கனெக்டடாக இருந்துச்சுன்னா தென்
P equal to Cன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. let Q be a union of all path component of Xன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, இந்த Q be the union of path component சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க of Xன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, என்னமா சொல்லியிருக்காங்க, P வந்து கனெக்டட் இந்த காம்பனன்ட் சியாக இருந்துச்சுன்னா தட் இஸ் P கண்டைன்ட் இன் சின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இஃப் எக்ஸ் இஸ் லோக்கலி பாத் கனெக்டடாக இருந்துச்சுன்னா தென் P ஈக்குவல் டு சின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அப்போ என்னம்மா சொல்லியிருக்காங்க, QB யூனியன் ஆஃப் ஆல் பாத் காம்பனண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ Q வந்து நம்ம சொல்லியிருக்காங்க யூனியன் ஆஃப் ஆல் பாத் காம்பனண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் P அண்ட் இன்டர்செக்ட் சின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. QB த யூனியன் ஆஃப் ஆல் பாத் காம்பனண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் P அண்ட் இன்டர்செக்ட் சின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, இது என்னம்மா சொல்லியிருக்காங்க, யூனியனுக்கு வந்து பாத் காம்பனண்ட் வந்து எக்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அதே வந்து P வந்து இன்டர்செக்ட் இன் சின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அது வந்து எக்ஸில் இருக்கும், Q வந்து அதே P வந்து என்னமா இருக்கும், எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியில் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிளியர்லி Q கண்டைன்ட் இன் சின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. C ஈக்குவல் டு C வந்து அப்போ என்னம்மா சொல்லலாம், நம்ம C எதில் இருக்குது, நமக்கு C வந்து எக்ஸில் இருக்கா நமக்கு. அப்போ P இன்டர்செக்ட் C அப்படின்னா C ஈக்குவல் டு P யூனியன் Qன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, now P is a path component, Q is a union of path component of சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. because X is a locally path connected சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. because X is a locally path connected சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. each path component of X is open in Xன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ each path component of X is open in Xன்னு சொல்லியிருக்காங்க. P and Q are open சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, நம்ம சொல்லியிருக்காங்க P is a path component and Q is a union of path component of C ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. because the X is a locally path connected சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. each path component of X is open in X ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. and P and Q are open சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, therefore P intersection Q equal to pi சொல்லியிருக்காங்க. so they constitute suppression C சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. suppression of C சொல்லியிருக்காங்க. this is a contradiction, therefore C is connected சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, அப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், hence P equal to Cன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. if X is a locally path connected compact and path component are the same சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ P equal to C இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், நம்ம X is locally path connected சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். compact and path component are the same சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ X வந்து locally path connected இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லலாம், நம்ம compactன்னு சொல்லலாம். path components are the same சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா, the locally path connected என்னன்னு பாருங்கள். A space X is said to be the locally path connected at X belongs capital X ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். சரி, if for every neighborhood U of town சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். there is a path connected neighborhood V of X, there exists V contained in U ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. if X is said to be locally path connected இருந்துச்சுன்னா if it locally path connected at every point of X ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அப்போ என்னம்மா சொல்லியிருக்காங்க, ஸ்பேஸ் வந்து எக்ஸ் வந்து செட் டு பி லோக்கல்லி பாத் கனெக்டட் அப்படின்னா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் எக்ஸ் பிலாங்ஸ் கேபிட்டல் எக்ஸ் இஃப் ஃபார் எவ்ரி நெய்பர்ஹுட் யூ ஆஃப் டவுன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தெர் இஸ் எ பாத் கனெக்டட் நெய்பர்ஹுட் வி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தெர் எக்ஸிஸ்ட் வி கண்டெய்ன்ட் இன் யூன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இஃப் எக்ஸ் இஸ் செட் டு பி லோக்கல்லி பாத் கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் இட் லோக்கல்லி பாத் கனெக்டட் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் வந்து எப்போ லோக்கலி பாத் கனெக்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் எக்ஸ் பிலாங்ஸ் கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கிற நெய்பர்ஹுட் வந்து எதில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, யூ ஆஃப் டவுன் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க.
connected at x belongs capital X if for every neighborhood u of tau there is a path connected neighborhood v of x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. there exists v contained u சொல்லியிருக்காங்க. if x is said to be locally path connected-ஆக இருந்துச்சு அப்படின்னா, சரியா, path connected-ஆக இருந்துச்சுன்னா அது நம்ம சொல்லுவோம், நம்ம locally path connected at every point of x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, up to this unit 3 is completed. சரியா, for CA portion unit 1 and 2. ஓகே, நம்ம சொல்லியிருக்கேன் CA portion வந்து unit 1 and 2 வந்து உனக்கு வந்து CA portion சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா? சரியா, இதுவரையும் உனக்கு வந்து யூனிட் 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சுமா. சரியா, அதே மாதிரி சிஏ போர்ஷன் வந்து நம்ம உனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அண்ட் யூனிட் 2. சரியா, சிஏ வந்து உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் யூ ஆர் கோயிங் டு ரைட் 2 hours எக்ஸாமினேஷன். டைமிங்ஸ் 10 to 12. ஓகே, டைமிங்ஸ் என்னம்மா 10 to 12. ஓகே, அந்த 10 to 12க்குள்ளே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதை நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட அது வந்து ஓப்பன் ஆகாது. சரியா, சரியா, அதனால் சரியா, அதனால் அதுக்குள்ளே வந்து நீங்கள் டைம்குள்ளே வந்து சப்மிட் கொடுத்துடுங்க அந்த 2 hours-க்குள்ளே. சரியா, about the regarding the exam fees okay, you have to pay the exam fees for the November December examinations for the odd semester. So okay, each paper carries 145 and each paper amount is for paper 145, 75 marks statement of marks, application cost 75. okay, 17 is the last date for the pay for the exam fees. okay, any other doubt any other doubt means you will comment in the group. okay, next we are going to see the unit 4. okay, unit 3 is completed. Next we are going to start the unit 4. what is the unit 4 compactness. okay, unit 4, what is the topic compactness. what is a compact space? A collection A of subset of the space X is said to cover X or to be a covering of X if for the union of the element of A is equal to X ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. It is called an open covering of X ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க if its elements are open subset of X ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், compact space. next unit 4 compactness. and then under that compact space definition. okay, what is given compact space? a collection A of subset of a X is said to cover X or to be covering of X if the union of the element of A is equal to X ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. it is called an open covering of X ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க if its elements are open subset of X ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. open subset of X ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. okay,
compact. Next we are going to see a space exists to be compact if every open covering A of X contains a finite subcollection that also covers X ன்னு சொல்லியிருக்காங்க. Every open covering as a finite subcollection சொல்லியிருக்காங்க. சரியா? A space X is said to be compact if every open covering A of X containing the finite subcollection சொல்லியிருக்காங்க. That also covers X ன்னு சொல்லியிருக்காங்க. Every open covering as a finite subcollection இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஓப்பன் கவரிங்க்கும் finite subcollections இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Example of a space which is not compact. The real line script R is not compact for the open covering சொல்லியிருக்காங்க. சரி, ரியல் லைன் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க நாட் கம்பேக்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கவரிங்கில் இருக்கும் போது ரியல் லைன் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க இஸ் நாட் கம்பேக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? that is A equal to n, n plus 2 such that n belongs Z ன்னு சொல்லியிருக்காங்க. as a no finite and subcovering சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லியிருக்காங்க example of space which is not compact ன்னு சொல்லியிருக்காங்க. the real line script R is not compact for the open covering சொல்லியிருக்காங்க. A equal to நம்ம சொல்லியிருக்காங்க n, n plus 2 such that n belongs Z ன்னு சொல்லியிருக்காங்க. as no finite subcovering சொல்லியிருக்காங்க. therefore script R is not compact ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் கம்பேக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஃபைனட் செட் இஸ் கம்பேக்ட்னு சொல்லியிருக்காங்க. த ஃபாலோயிங் சப்ஸ்பேஸ் ஆஃப் ஆர் இஸ் கம்பேக்ட்னு சொல்லியிருக்காங்க. லெட் எக்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 0 யூனியன் ஆஃப் 1/2 1/n + 2 எக்ஸெட்ரா. V equal to 0 minus giving following subsequence of the script R is compacted சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் ஆஃப் கம்பேக்ட் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னு பாருங்கள். எனி ஃபைனட் செட் இஸ் கம்பேக்ட்னு சொல்லியிருக்கோம். ஃபைனட்னா கவுண்டபிள். சரியா? அதே இன்ஃபைனட்னா அன்கவுண்டபிள் தான் நமக்கு வந்து என்ன சொல்லுவோம், நம்ம இன்ஃபைனட் சொல்லுவோம். த ஃபாலோயிங் சப்ஸ்பேஸ் ஆஃப் ஆர் இஸ் கம்பேக்ட் சொல்லியிருக்கோம். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 0 யூனியன் ஆஃப் 1/n பிலாங்ஸ் டு Z ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கோம். V ஈக்குவல் டு 0, 1, 1/1 ஃபஸ்ட்டு எண்ணில் வந்து என்ன சப்ஸ்டியூட் 1 2 3 எக்ஸெட்ரான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 1/1 வந்து 1, 1/2, 1/3 எக்ஸெட்ரான்னு சொல்லியிருக்கோம். டு ப்ரூவ் எக்ஸ் இஸ் கம்பேக்ட்னு சொல்லியிருக்கோம். லெட் ஏ பி ஆர்பிட்டரி ஓப்பன் கவரிங் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? let u be an open set ன்னு சொல்லியிருக்கோம். containing ஓன்னு சொல்லியிருக்கோம். where u belongs A since the square 1/n converges to 0 and since u is an open set containing 0 ன்னு சொல்லியிருக்கோம். நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா let A be an arbitrary open covering of A ன்னு சொல்லியிருக்கோம். அப்போது அது ஆர்பிட்டரி ஓப்பன் கவரிங் அப்படின்னுச்சுன்னா அப்போ அதில் இருக்கிற யூ வந்து என்னமா இருக்கும், நமக்கு அது ஓப்பன் செட்டாக இருக்குமா, நமக்கு கண்டெய்னிங் 0ன்னு சொல்லியிருக்கோம். வேர் யூ பிலாங்ஸ் ஏன்னு சொல்லியிருக்கோம். சின்ஸ் ஸ்கொயர் 1/n கன்வர்ஜஸ் டு 0ன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் சின்ஸ் யூ இஸ் an ஓப்பன் செட் கண்டெய்னிங் 0ன்னு சொல்லியிருக்கோம். பை த டெஃபினேஷன் ஆஃப் த கன்வர்ஜஸ் there exist n belongs Z plus ன்னு சொல்லியிருக்கோம். there exist
1 by n belongs to uன்னு சொல்லியிருக்கோம். for all n greater than or equal to capital N சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? அப்போது the leftover points are 1, 1 by 2, 1 by 3, etc. 1 divided by n minus 1 சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அப்போது since A is an open covering of X இருந்துச்சுன்னா நம்ம என்னவா ஃபைண்ட் அப் பண்ணோம்? we can find the open set u1, u2, u1, u1 by 2, etc. u1 divided by 1 divided by n minus 1 belongs to A containing 1, 1 by 2, etc. 1 divided by n minus 1 respectively. Therefore, u1, u1 by 2, etc. u1 by n minus 1, u சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா? forms a finite number for x சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, நெக்ஸ்ட் கண்டினியூஷன்ஸ். அது பார்த்திங்கன்னா லெமா. சரியா? கம்பேக்ட்னஸ் ஆஃப் ஏ சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப் டு திஸ் we will stop it ma. Next class we will see. Okay, unit 4 continuations. Okay, must study well for the CA test. Okay, CA portions is unit 1 and unit 2. Okay, right well ma, very easy only. சரியா? தியரம் சென்டர்லேருந்து கேட்டிருப்போம், டெஃபினேஷன்ஸ் கேட்டிருப்போம், இல்லை நேமிங் தியரம் வச்சு கேட்டிருப்போம். இல்லை சென்டரில் எதில் வேணால் கேட்டிருப்போம். ஆப்ஷன் டைப் தான் உனக்கு ஏபிசிடி டைப் தான் இருக்கும். சரியா? அதனால் சப்மிட் எல்லாமே டிக் பண்ணிவிட்டு அதில் சப்மிட் கொடுத்திங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஓகே, okay ma, thank you. Up to this we will stop. After CA we'll continue the unit 4. Okay, unit 4 you will see the 2 definitions, 2 examples we see. Okay, afterwards we will see the theorem. After CA we will see the theorem. Okay, up to this we will stop ma. Okay, thank you. Study well for the CA ma. Okay, that's all.